ராசிக்கு 11ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார். இது பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு மேன்மையான நிலையாக இருக்கும். மனதில் மகிழ்ச்சி, நிம்மதி, குழந்தைகள் வகையில் சில நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வான நிலையாக இருக்கும். ஆனாலும் சற்று பொறுமை தேவைன்னு சொல்ல வேண்டிய நிலை. குழந்தைகள் நீங்க நினைத்தது போன்ற சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணாமல் அவர்களுடைய அணுகுமுறை ஒரே விஷயத்தை நோக்கிய விஷயம் உங்களுடைய மனநிலை போன்று இல்லாமல் அவர்கள் வேறு சில மனநிலையில் சில கருத்துக்களை தெரிவிக்கலாம். பொருள் ரீதியிலான வளர்ச்சிகளும் நல்ல ஒரு பணி ஏற்றமும் இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது. வாக்குஸ்தானத்தை நம்பி யாரிடமும் எதுவும் பேசிவிடாமல் இருப்பது, கோபத்தில் பேசாமல் இருப்பது சிம்ம ராசிக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு அற்புதமான தொழில் ரீதியிலான வளர்ச்சிகள். ஆனால் இன்று முக்கியமாக வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டும். அவரவர்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக சரியான மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது நல்ல நிலை. மற்றபடி இவர்களுக்கு நல்ல மேன்மையான நிலை. நீண்ட நாள் பிரச்சனைகள், பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். பொறுமையாக முடிவெடுப்பது சுற்று வழிகளையும் அலைச்சல்களையும் அதிக விரயங்களையும் உங்களுக்கு தடுக்க உதவியாக இருக்கும். துலாம் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தொழில் ரீதியிலான பிரயாணங்களாக இருக்கலாம். தொழில் ரீதியிலான ஏதாவது ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸாகவும் சிலருக்கு இது இருக்கலாம். பொறுமையாக இருப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்க வேண்டாம். அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக மாற்றங்கள் தொழிலுக்கு சாதகமாகவும் பணிக்கு வளர்ச்சியான நிலையாகவுமே இருக்கிறது. திருமண வாழ்வில் சிறிது அனுசரித்து செல்வதும், தந்தை வழி இரத்த பந்த சொந்தக்காரர்களுடன் கொஞ்சம் வாக்குவாதம் இல்லாமல் விட்டு கொடுத்து செல்வது. உங்களுக்கு ரொம்ப சரியில்லைன்னா விட்டு ஓரமாக உங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகளை கொடுத்தார்கள் என்றால் அவர்களை விட்டுவிட்டு ஓரமாக வந்து விடுவது கூட ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். முக்கியமாக சூரியன் மக நட்சத்திரத்தை தாண்டும் வரை உங்களுக்கு எல்லாவற்றிலும் சற்று பொறுமை தேவை. துலாம் ராசி நண்பர்களுக்கு. அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. இன்று முழுவதும் இவர்களுக்கு மாலை வரை இன்று ஆல்மோஸ்ட் சந்திராஷ்டமம் இருப்பது. மன ரீதியிலான குழப்பங்களை தவிர்ப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். குழந்தைகளோடு நேரடியாக வாக்குவாதம் செய்ய வேண்டாம். மன்னிக்கவும். விருச்சிகத்தினுடைய குழந்தைகளுக்கு தொடர்ச்சியாக ஒரு போராட்டமான நிலையாகவே இருக்கிறது. விருச்சிக ராசிக்கு பற்றி தனியாக ஒரு பதிவு நான் கொடுக்க நினைத்து கொண்டிருக்கிறேன். விருச்சிகத்திற்கு அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி கூட ஒரு பாதகஸ்தான குருவாக இருப்பதனால் குழந்தைகளுடைய மனநிலை அவங்க இறங்கி வருவதற்கு வாய்ப்பில்லை. நீங்க தான் உங்க குழந்தைகளை அவங்க வேணும் அப்படிங்கிறதை உணர்ந்து இறங்கி விட்டு கொடுத்து பொறுமையாக பேசினாலே நிறைய விஷயங்கள் சால்வ் பண்ண முடியும். இன்றைய ஒரு கோச்சார நிலை சந்திராஷ்டமம் இருப்பதனால் தேவையில்லாத எண்ணங்களை நினைத்து மனக்குழப்பம் அடைவது ஆரோக்கியத்தை பாதிக்கும். ஆரோக்கியத்திலும் சற்று எச்சரிக்கை தேவை. உணவிலும் பேச்சிலும் சற்று அதிக கவனம் காட்ட வேண்டும்.